ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையில் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, இது யாருக்கு சொல்லப்படுகிறது? ஆகாருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது சொல்லப்படுகிறதுனா, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபா வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். பாருங்க, ஆபிரகாமுடைய இந்த மறுமணியாட்டி ஆகிய ஆகாருக்கு ஆபிரகாம் மூலமாய் பிள்ளை பிறக்கிறது. ஆனா அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையாக ஈசாக்கு சாராளுக்கு பிறந்தவுடனே சாராள் என்ன செய்கிறான்னா, ஆகாருடைய பிள்ளைய இஸ்மவேலை நம்ம அனுப்பிவிடணும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் சொல்லுவார். ஆபிரகாமுக்கு அது व्यसனமா இருக்கு, கவலையா இருக்கு. ஆனா ஆபிரகாம் வேற வழி இல்லாம ஆபிரகாம் சொல்லி அனுப்பி விடுகிறார். ஒரு துருத்திலே தண்ணியும் அப்பத்தையும் கொடுத்து அனுப்பி விடுகிறார். ஒருவேளை ஆகார் யோசித்து இருப்பா, நான் ஒரு பெரிய எஜமானுடைய மனைவியா இருக்கிறேன், எஜமானுக்காக பிறந்த ஒரு பிள்ளை, அவன் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும், பல கனவுகளை கண்டிருக்கலாம். ஆனா நடக்கிற காரியம் என்ன சொன்னா, அவளுக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போகிற அளவுக்கு ஆபிரகாம் அந்த துருத்தில தண்ணியை கொடுத்து அனுப்பி விடுகிறத பார்க்கிறோம். இப்போ வனாந்திரத்தில் திரிகிறார். நடக்கிற காரியம் என்ன? அதை ஆதியாகமம் 21:16 கூட நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க ஒரு காரியம் நடக்கும். வாசிக்க கேட்போம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். பாருங்க, தேவ பிள்ளைல இப்ப துருத்தில தண்ணி ஆயிட்டு போயிடுச்சு. இவ பிள்ளை சாக வேண்டிய சூழ்நிலை. பிள்ளைய போட்டுட்டு அழுகிறா. ஆமேன். பிள்ளை அழுகிறா. பிள்ளை சாகிறத நான் எப்படி பார்ப்பேன்னு அவ துடிக்கும் போதுதான் ஆண்டவர் ஆகாரோடு பேசுகிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனம் கூட நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. ஆகாரே, பயப்படாத. நீ என்ன பண்ணாக்கா, பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அப்பதான் கீழே 18வது வசனம் சொல்லப்பட்டிருக்கோம், நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். அந்த வண்ணாந்திரத்தில் கர்த்தர் ஒரு துறவை உண்டாக்கி அந்த துறவிலுமாய் தண்ணீரை கொடுத்து அந்த பிள்ளை வளர்ந்து ஒரு பெரிய வில்வித்தைக்காரனாய் ஒரு பலவானாய் மாறுகிறத பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையிலே, ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட வண்ணாந்திரத்தை கடந்து போயிருக்கீங்களா? ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள், உங்கள் ஆம்பிஷன்ஸ், நான் இப்படியெல்லாம் இருக்கும் நான் நினச்சேன், நான் இப்படியெல்லாம் என் வாழ்க்கை அமையும் நினச்சேன், நான் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாமே அதுக்கு எதிராக இருக்கு. கலங்கி போயிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. என் ஆண்டவரால் ஒரு நொடி பொழுதில் அற்புதங்களை செய்ய முடியும். அங்கே ஆபிரகாம் தண்ணி அப்பத்தை கொடுத்து அனுப்பிட்டாரு. தெய்வ பிள்ளையில அவருக்கு என்ன நிலைமைன்னு தெரியல. அவர் வனாந்தரத்தில் திரிந்து அலைகிறா. இப்போ பிள்ளைய சாக போகிறது. எப்படி இருக்கும் பாருங்க அந்த சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டாரா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்றாரு, நான் கூப்பிடுறதுன்னு சத்தத்தை கேட்கிறேன். அவங்க சத்தத்தை மனுஷர் கேட்காம இருக்கலாம், உறவுகள் கேட்காம இருக்கலாம், நீங்க நம்பின நபர்கள் கேட்காம இருக்கலாம், ஒருவேளை கேட்டும் பதில் கூட அவங்க கொடுக்காம இருக்கலாம். தேவ பிள்ளையில சோர்ந்து போகாதீங்க. தேவன் அவன் சத்தத்தை கேட்டாரா? ஆமே. ஒருவேளை இப்ப வண்ணாந்திரத்துல போல இருக்கலாம், முடிஞ்சு போகிற கடைசி சூழ்நிலை போல இருக்கலாம். கடைசி சூழ்நிலையும் கர்த்தருடைய அற்புதத்தை விளங்க பண்ணுவார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. அன்னைக்கு ஆகார் அழுத போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது அல்லவா? தூதனை அனுப்பி, நீ வார்த்தையை அனுப்பி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், வண்ணாந்திரத்தில் ஒரு துறவை உண்டு பண்ணுவீங்கன்னா, அந்த பிள்ளைய பிழைக்க செய்வீங்கன்னா, இன்னைக்கு கூட அன்றரை யார் யார் என்னென்ன தேவையோட வனாந்திரத்தில் இருக்கிற போல காணப்படுவாங்கன்னா ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. எங்களுக்கு வேண்டிய நன்மை வரட்டும்.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. அவனை பெரிய ஜாதியாக்கினேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே, அதே போல இவர்களையும் பெரியவர்களாய் பெரிய நன்மைகள் பெரிய ஆசீர்வாதங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் கைக்குடி வருவதாக நான் ஜெபம் பண்றேன்ப்பா. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், மகிமை மக்கள் செலுத்துகிறேன், பாதுகாத்துக்கொள்ள இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் உங்களை பெரிய ஜாதியாக்குவார். தைரியமா போங்க. God bless you.